வணக்கம். நான் உங்கள் கேஸ்ட்ரோ நண்பர் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு வைரஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் ஆகட்டும், நெய்பர்ஸோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஆகட்டும், அதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ. லிவர், அதுல கொழுப்போட படிமானங்கள் ஜாஸ்தி ஆகிறது தான் வந்து ஃபேட்டி லிவர். இதோட கொழுப்பு படிமானங்கள் ஜாஸ்தி ஆக ஆக ரேட் 1, 2, 3 அப்படின்னு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்ம கல்லீரலோட செயல்பாடை பாதிச்சு கல்லீரல் சுருக்கம் அல்லது லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். இந்த ஃபேட்டி லிவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்கமும் நம்மளோட எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்க ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு தான். என்ன அப்படின்னா, ரொம்ப ரிஃபைன்டு சுகர், ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு, அன்டைமில் சாப்பிட்றது, ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் டெவலப் ஆக என்ன ஆகுனா லிவரில் வந்து கொழுப்பு படிமானங்களும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும். அட் ஒரு ஸ்டேஜில் அது லிவரோட ஃபங்க்ஷனை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருக்குது, இதுக்கு ஏதாவது சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய மருந்துகள் இப்போ ரிசர்ச்ல இருக்கு. ஒரு சில மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. இந்த ஃபேட்டி லிவர் குறைக்கிறதுக்கு ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவ் வே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியான உணவு பழக்க முறையும் உடற்பயிற்சி முறையும் தான். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலும் 3 மாதம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெல்த்தி டயட்டும் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இதே ஸ்கேனை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இருக்க அந்த ஃபேட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இந்த ஃபேட்டி லிவரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய வகைகள், பயிறு வகைகள், முட்டையோட வெள்ளைக்கரு, வேகச்ச சிக்கன் இல்லை ஃபிஷ்ஷு, இது கூட ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் எவ்ரிடே. இது பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம லிவரை பத்திரமா நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.